காந்தாரா சாப்டர் 1 த லெஜெண்ட். காந்தாராவோட இதுக்கு முன்னாடி வந்த பாகம் 2022 வந்தது. வேர்ட் ஆஃப் மவுத்லேயே ரொம்ப பப்ளிசிட்டி அண்ட் ஒரு போஸ்டரில் இருந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஸ்ப்ரெட் ஆகி அதற்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் காந்தாராவோட ஃபீவர் வர ஆரம்பிச்சிது. இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் கன்னட சினிமாவுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெரிய மாடர்ன் சினிமாவில் ஒரு அடையாளத்தை கொடுத்தது. அதை தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமாக இந்தியா முழுக்க பேசு பொருளானது அப்படிங்கிறது காந்தாரா அப்படிங்கிற படம் தான் கன்னடா சைட்லேருந்து. இப்போ புஷ்பா ஒரு சைடில் வந்து ஒரு பேன் இண்டியன் மூவியாக மாறிச்சு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்தாராவும் வந்து கேஜிஎஃப்க்கு அப்புறமா கன்னட சினிமாவுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்ததுனால இது ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைசி மாதிரி வந்து பண்ணிங்கன்னா ஒரு ப்ரீக்கல் எடுக்கிறாரு ரிஷப் செட்டி. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பட விமர்சனமான காந்தாரா சாப்டர் 1 த லெஜெண்ட் அப்படிங்கிறது. போன படம் எங்கே விட்டுதோ அங்கேருந்து வந்து தொடங்குது. அதற்கப்புறம் வந்து ஒரு புது கதையை கட்டுறாங்க. புது கதைனா ஆரிஜின் ஸ்டோரி. இந்த சாமி, அதாவது அவங்களோட தெய்வங்கள் வந்து ஒரிஜின் வந்து ஒரு பையன் வந்து கேட்குறான், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளோட கணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கணங்கள் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோம். அங்கேருந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. இந்த தெய்வங்கள் எப்படி உருவாச்சு, முதல்ல அந்த காந்தாரா அப்படிங்கிற ஊர், அதாவது காட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள்லாம் கூடி வாழக்கூடிய இடத்த பற்றி சொல்கிறாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பங்க்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாடு இருக்குது. அதற்கு ஒரு அரசன் இருக்கான். அவனுக்கு கீழே நிறைய சிற்றரசுகள்லாம் இருக்கிறாங்க. அந்த நாட்டுக்கும் இந்த காந்தாரான்ற காட்டில் இருக்க மக்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தை நம்பி வாழ்கிறவங்க இந்த காந்தாரா மக்கள். இன்னொரு பிளாக் மேஜிக் மக்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னா இதே தெய்வத்தில் வந்து பவர் எப்படி அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 விதமான மக்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் வந்து பார்த்திங்கன்னா காந்தாரா சாப்டர் 1 த லெஜெண்ட் அப்படிங்கிற படத்தோட ஒரு ஒன் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் படத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தோன்னே, சரி போன படம் சின்னதாக எடுத்திருக்காரு, இந்த படம் வந்து ரிஷப் செட்டி கொஞ்சம் ஒரு வெல்த்தி ஆயிடுச்சுல, அந்த படம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய காசை போட்டு பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத படத்தோட ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதை உறுதிப்படுத்தும் விடமாக படம் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து ஓப்பன் மைண்டோட தான் போய் இந்த படத்தில் உட்காந்தேன். செம்ம சினிமா எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்களா, அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை ஒரு 15 மினிட்ஸ் வந்து நிறைய காட்சிகள்லாம் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை உடனே கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு படம் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ அந்த சொல்லக்கூடிய கதை மர்ஜ் ஆகி செம்மையாக ஸ்டக் ஆகிட்டேன். நான் தேட்டருக்குள்ளே போனாலே எஸ்கேப்னு சொல்லுவோம்ல, அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கான எல்லா சூழ்நிலையுமே அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இந்த படம் பார்க்க வந்திருக்கோம் வர்த்து. ஏதோ ஒரு சப்ஸ்கிரைபர் கீழே கமெண்ட் பண்ணார் இட்லி கடை ரிவ்யூ அப்போ அப்படிங்கிறனால மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம நிஜமாவே என்ஜாய் பண்ணி தான் ரிவ்யூ சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் 15 நிமிஷம் மட்டும்தான் இருந்துச்சு. அதற்கு மேலே அவங்க பண்ணி வச்சிருந்த செட்டிங் இருக்குல்ல, அந்த செட்டிங்கில் இவங்க வச்சிருக்கிற கட்டிங் ஒட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகுன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு இந்த 15 நிமிஷம் முடிஞ்சோடனே கதை ஆரம்பிக்குது. ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அப்புறமா ஒரு காமெடி சீக்வன்ஸ் மாதிரி இவங்க ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாகுபலி படத்தை தவிர்த்துட்டு பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு போல. கற்பனை பஞ்சம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஒரு 15 மினிட்ஸ் முடிஞ்சோடனே அடுத்த 15 மினிட்ஸ்க்கு இவங்க பண்ணியிருக்கிற அந்த காமெடி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது இவங்க பண்ணி வச்சிருக்க செட்டிங்க்கு சுத்தமாக வந்து ஒட்டவே இல்லை. அங்கேயே வந்து நல்லா ஆரம்பிச்சிங்களாடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீக்வன்ஸ் ட்ராகு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ் ட்ராகு, ரொமான்ஸ் சீக்வன்ஸ் ட்ராகுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்போ என் பின்னாடி உட்காந்துருக்கோம். என் மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லுவான், டேய் இப்போ தானடா வருது, இப்போ ஒன்றுக்கு எவ்வளோ திரும்படா கஷ்டப்பட்டு நான் கட்டுப்படுத்தி வச்சுருந்தேன், விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிட்டான். படத்தில் வந்து நிஜமாவே அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்குங்க. ஒரு நாடு, ஒரு காடு, உடைகள், அப்புறம் செட்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எங்கெல்லாம் க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் காட்டில் நிஜமாவே போய் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கவே முடியாத அளவுக்கு கேமரா இருக்குது வேறு லெவல். யாருப்பா நீங்கள் சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டக்குன்னு மக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேலஸ்லாம் வந்து காமிக்கிறாங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். அந்த கலருக்கு அவன் வந்து எடுத்துருக்க டோனை வந்து எப்படி வந்து காட்டியிருக்கான் அப்படிங்கிறதும். இன்னொரு சைட் டக்குன்னு போனால் வேறு ஒரு கான்ட்ராஸ்ட், காடு பச்சை ப்ரௌனு இந்த மாதிரி ஆத்லி கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை காட்டுறதும் பார்த்தீங்கன்னா கன்வின்ஸாக மாற்றி காட்டுறப்போ எல்லாத்தையுமே சூப்பராக வந்து அவர் வந்து சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருந்தார். அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா விஷுவலாக வந்து நல்லா பேன் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த நைட்டில் வந்து தீயெலாம் எடுத்துகிட்டு வராங்க திரும்ப காட்டுக்குள்ளே, அதை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டோன் இருக்கும். இந்த படத்துக்கு அந்த டோன்லாம் செம்மையாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் விஷுவலி எவ்வளோ நேரம் தான் நான் அதையே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன், கதைக்குள்ளே வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அட்வான்டேஜ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்த 2022 அதோட அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். கோஸ்டல் கர்நாடகாவோட அந்த வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அவங்களோட நம்பிக்கை, அங்கே இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், அங்கே இருக்கிற நில பிரச்சனை, அதற்கப்புறம் அவங்க ஒரு சிறு தெய்வம், அதாவது சிறு தெய்வம் சொல்ல முடியாது, ஒரு குலதெய்வம்,
அந்த குலதெய்வத்தோட ஆரிஜின் ஸ்டோரி, அதோட பேக்ரவுண்டு, ஒரு வியர்ட்னஸ்ஸு. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாண்டிங் ஒரு ஃபீலிங்கும் கொடுத்தா மாதிரி இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு பக்கம் பக்தின்னு ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரி அதை செம்மையாக வந்து காட்டியிருப்பாங்க. நிஜமாவே அந்த சாமி வந்து ஆடும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மஞ்சள் போயிட்டு அப்பிட்டாலே அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் போயிடும். அந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். கடைசியில் அந்த சாமி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், காட்டில் இருக்கிறவங்க, நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூடி ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டில் அந்த படம் முடியும். மிஸ்டிக்கலாகவும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் செட்டிங் நல்லா இருக்குது. உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ், அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு காரணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தாலும் அதை கதைக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணி நீங்கள் படத்தோட முக்கியமான கருக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கிறீங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த இன்டர்வல் வந்து முடிஞ்சிடுதுல. ஸோ இன்டர்வல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் தொடங்கணும்னு சரி இப்போயாவது என்ன விஷயத்துக்கு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் திருப்பி இன்னொரு மொக்க 15 மினிட்ஸ் சீக்வன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது என்ன அப்படின்னா வந்து படத்தில் வந்து காமெடி தான். நான் பார்த்தது தமிழ் டப்பிங்கில். ஏன்னா நம்மளுக்கு கன்னடா வந்து சுத்தமாக புரியாது. எதுக்கு சப்டைட்டில்ஸே பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் டப்பிங்கில் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுறாங்களே, உண்மையான மீனிங் அதுவும் கர்நாடகாவுக்கும் தமிழும், அதாவது கன்னடத்துக்கும் தமிழுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வந்துருப்பாங்க, கரெக்டான மீனிங்கோட தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக தமிழ் படம் தான் பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் ஒரு காமெடி சீனை அப்படியே தமிழில் டப் பண்ணி வந்து சொல்கிறப்போ வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா பிட்டை வந்து போட்டுருவாங்கல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் மக்கள்லாம் வந்து எங்கெல்லாம் காமெடி சீன் வந்ததோ படத்தில் ஃபுல்லாக வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ படத்தில் அப்பப்போ உயிர் போட வச்சிருந்தது அப்படிங்கிறது அந்த ஹியூமர் தான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களும் கதைக்குள்ளே சீரியஸாக போக மாட்டாங்க. சில நேரத்தில் சீரியஸாக கதைக்குள்ளே போய் ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப இவங்க வந்து இன்டென்ஸாக காட்டிட்டு இருக்கு, பட் பட்டுன்னு ஒரு காமெடியை போடுறாங்க. ஸோ அந்த காமெடி எந்த அளவுக்கு ஒரு பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு படத்தோட கதையை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வைக்காமல் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த காமெடி வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டே இருக்குது. அதுவும் தமிழ் டப்பிங்கில் பார்த்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அது வேறு மாதிரி காமெடியாகவும் இருந்துச்சு. நிறையா டபுள் மீனிங் காமெடி அதெல்லாம் வந்து சேர்த்துருந்தாங்க. அதெல்லாம் மக்கள் ஆனால் நல்லா வந்து ரசித்து தான் வந்து பார்க்குறாங்க. இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக்கே என்னென்னா பிரம்மாண்டம் எப்படி ப்ளஸ்ஸாக இருக்கோ பிரம்மாண்டம் ஒரு மைனஸாக போயிடுச்சு. ஏன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ரிஷப் ஷெட்டி கொஞ்சம் கூட ஸ்க்ரீன் பிளேலையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல, சீன்ஸ் வந்து சரியாக எழுதலை. மற்றபடி ஆர்டிஸ்டோட ஆக்டிங் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. குறிப்பாக ரிஷப் ஷெட்டி வந்து படம் முழுக்க வந்து செம்ம எஃபர்ட் போட்டு ஃபிசிக்கலாகவும் சரி, அப்போ கேமராக்கு பின்னாடியும் வந்து செம்ம எஃபர்ட் போட்டுருக்காரு. ருக்மணி அவங்களோட கேரக்டர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் படம் முழுக்க வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி ஜெயராம் சர்ப்ரைசிங்காக ஒரு பெரிய ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் காந்தாரா மக்கள், அவங்க பேர் நமக்கு தெரியல, நிறையா கன்னட ஆக்டர்ஸு, அப்புறம் நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே காஸ்டிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இது மாதிரி படம் போயிட்டே இருக்குது. ஏன்னா காந்தாரான்ற உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். சார் படம் முடிகிற வரைக்கும் பார்த்து தொலைவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படம் முடிகிற வரைக்கும் ஏதாவது வரும்னு பார்த்தா கடைசியில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. ஒரு வார், ஒரு பெரிய பேட்டில் சீக்வன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா கூட அது ஒரு சுவாரஸ்யமாக அட்லீஸ்ட் இந்த கதை இல்லைனா கூட ஃபைட்டாக இருக்கே பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் ரொம்ப ட்ராக், எல்லாத்துலேயுமே ரொம்ப ட்ராக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 2 நிமிஷத்தில் முடிய வேண்டிய ஒரு சீக்வன்ஸ் வந்து 5 நிமிஷம் இழுக்கிறது, 5 நிமிஷத்தில் முடிய வேண்டியது 10 நிமிஷம் இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக போயிட்டே இருந்துச்சு. அதனால் கிளைமேக்ஸில் இவங்க காட்டக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த ஃபைட் சீக்வன்ஸையும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. இன்னொன்று, எல்லா படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா புலியை கூப்பிட்டுக்கிறாங்க. புலி வந்து தேசிய மிருகம், அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. புலினா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. புலி அது ஆவுன்னா எல்லா படத்துக்கும் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி RRRல வந்த புலி வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து இதில் வந்து கிராஃபிக்ஸ் புலியாக வந்து வந்துடுது. இது மாதிரி வந்து அப்புறம் காட்டு வருது, பைசன் வருது, தேவாங்க வருது, குரங்கு வருது, இது மாதிரி வந்து பல விதமான மிருகங்கள், பாம்பு வருது. அவங்களோட துணையோடு தான் இந்த படம் வந்து வந்திருக்கு. ஒரு படமாக பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கவங்களுக்கும் நாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை எப்போவுமே காலங்காலமாக போயிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல கரு. அதில் இப்படி காட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அவங்க ரொம்ப ரொம்ப வந்து மிஸ்டிக்காகவும் போயிட்டாங்க, மேஜிக்கலாக போயிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து ரொமான்ஸை காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வஞ்சகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களே வந்து குழம்பிட்டதுனால படம் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த கதைக்குள்ளே வந்து ஒட்டவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு பிடிக்கல, இல்லை பெருசாக பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், நல்லா எடுத்துருக்க வேண்டிய படத்தை வந்து லைட்டாக சொதப்பிட்டாங்க. ஒரு பிரம்மாண்ட சொதப்பல் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி படம் முடிகிறப்போ வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து தான் வந்து முடியுது. ரொம்ப கொஞ்சம் லாஜிக்கு அதெல்லாம் வந்து பார்த்தா ஐயோ ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறவங்களுக்கு படம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் தேட்டரில் பெண்களும் குழந்தைகளும் செம்மையாக என்ஜாய் பண்ணி வந்து பார்த்தாங்க. நிச்சயமாக குழந்தைகள்லாம் வந்து பார்த்தாங்கன்னா இந்த படத்தை பேன் தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து நீளத்தை குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு கேட்டால் அப்படியும் நான் சொல்ல மாட்டேன். நீளம் மட்டும் பிரச்சனை இல்லை, இவங்க எழுதியிருக்கிற அந்த சீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த சீக்வன்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராகியாக இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ வெட்டினாலும் இந்த வெட்ட வேணாங்க, தூக்கியே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரிஷப் ஷெட்டி அப்படிங்கிற ஒரு டேரக்டர் கிட்ட, ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிறத பல படங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் காசு வந்தோன்னு எப்பவுமே சொல்லுவாங்க, கம்மி காசு கம்மி ரிசோர்ஸஸ் இருக்கும்போது க்ரியேட்டிவிட்டி நிறைய ஒர்க் ஆகும். ஆனால் கொஞ்சம் பிரம்மாண்டம் அப்படின்றது வந்துட்டால் அதன் மேலே நம்பிக்கையை போட்டு க்ரியேட்டிவிட்டியில் எஃபர்ட் போடுறதை விட்டுருவாங்க. அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த காந்தாரா. மற்றபடி வந்து மியூசிக்
நம்மளுக்கு நல்லா ஒட்டுது. ஏன்னா பழைய படத்திலே வந்து நம்ம நிறையா மியூசிக் கேட்டு கேட்டு தீம் மியூசிக்லாம் வந்து மனசில் ஒட்டி போனதுனால கொஞ்சம் ஆட் ஆனா சில புது மியூசிக்லாம் மட்டும் பழைய மியூசிக்கும் இன்கார்பரேட் பண்ணதுனால மியூசிக் வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படம் முடிகிறப்போ வந்து செகண்ட் பார்ட் வருதுன்ட்டு சந்தோஷப்படுறதா இல்லை வந்து வருத்தப்படுறதான்னு தெரில. ரிஷப் ஷெட்டி வந்து இந்த படம் கண்டிப்பாக வந்து வசூல் ரீதியாக கண்டிப்பாக ஹிட்டார். ஏன்னா 125 கோடி போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் போய் பார்த்த ஷோவே ஹவுஸ்ஃபுல்லு. இட்லி கடை வந்து கொஞ்சம் காலி ஆகிட்டு இருக்கு இந்த படம் வந்ததுனால அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இந்த படத்தை பார்க்கறதுக்கு தான் வந்து ப்ரெஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாள் ஹாலிடேயில் இந்த படம் வந்து கொஞ்சம் இட்லி கடையை மீறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒரு 4-5 ஸ்டேட் பாலிவுட்லேயும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. வசூல் அல்றது உறுதி. பட் வசூல் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து எடுக்க போகிற அந்த சாப்டர் 2 இருக்குல்ல, அதில் இதே மாதிரி மட்டும் எடுத்துடாதீங்க. நீங்கள் ஒரு சூப்பரான மிஸ்டிக்கல் வேர்ல்டு வந்து கொண்டு போயிருக்கீங்க, ஆனால் சொதப்பிட்டீங்கன்னு தோணுச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப பொறாமையாக இருந்தது. இவ்வளோ பிரம்மாண்டமாக காட்ட வேண்டிய விஷயத்த நல்ல ஒரு முழு படத்தில் வந்து காட்டியிருக்காங்கல்ல அந்த செட்டிங்கு, அதை ஏன் தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சி போச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி இந்த மாதிரி பிரம்மாண்ட சினிமாவை கொஞ்சம் நியாயமாக எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எப்போ இண்டஸ்ட்ரியை விட்டு போகிறாங்களோ அவங்க மேலே நம்மளுக்கு ஒன்றும் வன்மம் இல்லை. அவங்களுக்கு கொடுப்படுற ஒரு பெருந்தொகை இருக்கு இல்லையா, அதை படத்தின் மேலே போட்டால் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் வந்து தமிழ்லையும் வரும், நேர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய பாட்டில் வந்து அவர் பிரம்மாண்டத்தை மட்டும் நம்பாமல் கதையில் இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்த படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி பண்ணால் சிம்பிளாக ரொம்ப எஃபெக்டிவான சீன்ஸ்லாம் வச்சுருந்தா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டை என்ஜாய் பண்ணலாம். இல்லைனா இதோட முடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ல தான் தோணுது.